ஐயா, மலர் மருந்து குழந்தைகளுக்கு குடுக்கலாமான்னா, எந்த வயதிலயும் குடுக்கலாம். சின்ன குழந்தை எனக்கு தெரிஞ்சு 3 மாச குழந்தைக்கெல்லாம் கூட குடுத்துருக்கேன் நான். இன்னும் முக்கியமா சொல்லப்போனா, குழந்தைங்களுக்கு குடுக்கலாமான்ற கேள்வியே சரியில்லன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, நம்முடைய எல்லா வளர்ச்சியும் அதாவது அ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி, அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாரி, நம்முடைய சில மனநிலைகள் இதெல்லாம் மாறும். அப்படியெல்லாம் மாறும்போது, இந்த மலர் மருந்து எல்லாத்தையும் பாசிட்டிவான நிலவரத்துக்கு கொண்டு வரும். அதனால குழந்தைகளுக்கு முக்கியமா எந்த நோய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், குழந்தைகளுக்கு மலர் மருந்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். அது என்ன மருந்துன்னா, 16 வயது வரைக்கும் வால்நட், செஸ்ட்நட் பட் அப்படிங்கிற 2 மருந்து குடுக்கணும். 16 வயசுக்கு அப்புறம் வால்நட்டு, வைல்ட் ஓட் அப்படின்னு குடுக்கணும். ஏன்னா, இந்த உலகத்துல நம்ம எதுக்காக வந்தோம்? நம்ம எந்த தொழில நம்ம சூஸ் பண்ணணும்? நம்ம எப்படி வாழணும்? அப்படின்ற ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதுக்கு, இந்த மலர் மருந்து உதவி செய்யும். அதனால 16 வயசுக்கு அப்புறம் அந்த கண்டிஷன் வர்றதுனால, அந்த வால்நட்டும், வைல்ட் ஓட்டும் உதவி செய்யும். சப்போஸ் நெறைய பேருக்கு, "ஐயோ! என் பையன் படிக்கவே மாட்டேன்றான். டிவி தான் பார்க்குறான். வேற எதுவும் விளையாட்டுத்தனமாவே இருக்கிறான்." அப்படின்னு சொன்னா, இந்த வால்நட், செஸ்ட்நட் பட்டு ஓட ட்ராரன்தஸ் அப்படின்ற ஒரு மருந்தையும் சேர்த்து குடுக்கலாம். இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒண்ணு கற்பனையிலே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில வால்நட், செஸ்ட்நட் பட், கிளெமட்டிஸ் குடுக்கலாம். அதனால அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாரி 2 அல்லது 3 அல்லது 4 அப்படி குடுத்தோம்னு சொன்னா, இது முக்கியமா வந்துட்டு அவங்க வேலைக்கு போற வரைக்குமே இந்த மலர் வந்து இந்த வால்நட், செஸ்ட்நட் பட்டு, ஒயிட் ஓட்டு இதெல்லாம் குடுத்தோம்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லபடியா சாதிக்க முடியும்.